யாரையும் காக்கா பிடிக்க மாட்டோம். புசி பாரு பாசி பாரு பெசி பாரு காசு போடு. சீட்டி அடிப்போம் செம்மாங்கு படிப்போம் தேக்கா கொடுக்க மாட்டோம். சீட்டி அடிப்போம் செம்மாங்கு படிப்போம் தேக்கா கொடுக்க மாட்டோம். யாருக்கும் தேக்கா கொடுக்க மாட்டோம். புறத்தி சிரிச்சா கூட்டம் வரும். கூட்டம் சேர்ந்தா நோட்டு வரும். நோட்டை பார்த்தா பாட்டு வரும். கூட்டம் சேர்ந்தா நோட்டு வரும். நோட்டை பார்த்தா பாட்டு வரும். மஞ்சமில்லே மாடி இல்லே மாளிகை இல்லே. மஞ்சமில்லே மாடி இல்லே மாளிகை இல்லே. எங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் ஏனும் வஞ்சகம் இல்லே. எங்க நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் ஏனும் வஞ்சகம் இல்லே. சாமி காடை பிடிப்போம் கௌதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க மாட்டோம். யாரையும் காக்கா பிடிக்க மாட்டோம். பல்லவரம் பஸ் ஸ்டாண்டு எங்க ஊருங்க. பாண்டி பஜாரு தங்குமிடங்க. பல்லவரம் பஸ் ஸ்டாண்டு எங்க ஊருங்க. பாண்டி பஜாரு தங்குமிடங்க. நாங்க தங்குமிடங்க. எல்லா ஊரும் ரெண்டு பேரும் சுத்தி வந்தோங்க. எல்லா ஊரும் ரெண்டு பேரும் சுத்தி வந்தோங்க. எங்க சரக்குக்கு ஏகப்பட்ட கிராக்கிங்க. எங்க சரக்குக்கு ஏகப்பட்ட கிராக்கிங்க. சாமி காடை பிடிப்போம் கௌதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க மாட்டோம். காடை பிடிப்போம் கௌதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க மாட்டோம். யாரையும் காக்கா பிடிக்க மாட்டோம். ஒரு பொண்ணு வருது உன் கண்ணுக்கு தெரியல. உன் கண்ணு பின்னாடி இருக்குது. சாமி சாமி சாமிக்கு சும்மா கண்ணு தெரியலையா? ஒரு ஐர்வால் ஓகே என்ன தெரியுந்தா என் மேல கை வைப்பா. சாமி 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 மச்சம் சாமி மச்சம் சாமி சாமி நம்ம குட்ட சாமி 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 அது சாமி அம்மா வாண்டா சாமி. சாமி தப்பு செஞ்சவன் அவன் தலைகரமா பேச. நாம ஏன் உள்ள தாழ்ந்து போகணும்? மன்னிக்க முடியாது. ஏன்னா நீங்க தொட்டா தீட்டு பார்த்தா பாவம். அப்படிங்கும் போது நேக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். ஊரா கூட்டி பஞ்சாயம் வச்சு உங்களை தண்டனாக விட மாட்டேன். சாமி சாமி அப்படி இப்படியே பண்ணிடாங்க சாமி. நாங்களே ஊர் விட்டு ஊர் வந்து குழம்புக்கு வந்திருக்கோம் சாமி. சொல்லு மச்சான் என்ன சாமி இப்படி தப்பு செஞ்சவன் நீ தலைகரமா பேசுறான். மச்சான் சொன்னா கேளு. நம்ம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம். 4 காசு 10 சம்பாதிச்சுட்டு போனேன். இந்த சாமி பார்த்தா பெரிய மனுஷனா இருக்குது. மேல எத்தனை காலம் போதும். உனக்கு ஆசை இருந்தா என் மேல போதும். என் மேல போதும். வாங்க 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 கருகாரு சாமி. சாமி நாங்க வியாபாரம் பண்ண ஊர் மேல வந்தோம் சாமி. மாமா சாமி ஊர் மேல இல்ல ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம். தப்பு தப்பா பேசாத. ஏன் மாவ மாவ சரி பச்சை கூட்டிட்டு வியாபாரம் பண்ண வந்துடணும் சாமி. அட நாங்க வாசிப்படி உஷப்படி விஜய் ஐயர் வந்து இந்த பிள்ளைய தள்ளி பிடிச்ச சாமி. தள்ளி பிடிச்ச மாச்சா சாமி வாடி பிடிச்ச சாமி. சாமி ஆறு சாமி சாமி கை ஓடிச்சு போச்சு மாச்சா சாமி. ஐயா ஆடு ஆடு. இந்த ஊருக்கு பஞ்சம் வந்தீங்களா? கையா பிடிக்கிற அழகுப்படாதீங்க இருங்க சாமி. அப்புறம் சாமி அத கேட்டா சாமி
அப்படியா? சரி, நாங்க வயிற்று குழந்தை சாமி வந்தோம் ஒரு தேடி. சாமி எங்களுக்கு ஏதாவது இந்த ஊருக்குள்ளேயே ஒரு நல்ல பொழப்பு இருந்தா போட்டு கொடுங்க சாமி. அப்படியே நாங்க பொழைச்சுக்கிறோம். ஊசி மணி காசு மணி வித்து சாமி. ஆமா, ஆ, உங்க பேர் என்ன? மச்சான் பேரு கேக்குற அப்படி. என் பேரு சப்பாத்தி. என் பேரு சப்பாத்தி குருமாட்டு. உன் பேரு சொல்லு. என் பேரு பச்சை சாமி. பச்சையா? என் பேரும் என் பேரு சாமா. ஐயா, சாமி. ப்ராப்ளம் என்ன? தொட்டுக்கிட்டு தான் சொல்லணுமா? தொடாத சொல்லு அப்படியே. டேய், தவறா. நானு எத்தனை தடவை பண்ணாலும் இந்த பொண்ணை நான் மோதுவேன். நீ முதல்ல சொல்லிட்டு இருக்க. சரி சரி, இதுக்கு மேல கிரிச்சா ஒரே அடி ரைட். சரி, நீ சொல்ற மாதிரி நானும் கம்முனு போறேன். சரி, இந்த பொண்ணை பார்த்தா நீக்கு பாவமா இருக்கும். அதனால ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். ஆமா, என்ன பார்த்தா நோக்கு கருணை காட்டுற மாதிரி தெரியலையோ? இருக்கு சாமி, இருக்கு சாமி. அப்படியா? ஆமா சாமி. அப்படின்னா நான் வேலை கொடுக்கறேன். என்ன வேலை சாமி கொடுக்குறீங்க? நீ செய்யறடியா? செய்யற சாமி. பெண்ணே, நான் இருக்க. சொல்லு சாமி. உனக்கு ஏன் கவலை? ஓ ஓ இரவு வரட்டும், ஓ ஒரு வழி செஞ்சிடறேன். ஓ ஓ. ஆமா, சாமி சம்பளம் எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க? சாமி நீங்க பெரிய மனசு போட்டு கொடுங்க சாமி. ஏழு ரைட், மச்சான். பயன்படுத்திக்க வேண்டியதுதான். மச்சான், வா. நாளை பார்த்தா பெரிய மனுஷனால தெரியுது. அப்படி இப்படின்னு வாய்க்கு விட்டு குழம்பு கெடுத்து கூடாத. நாங்களும் இருக்கிறாங்க. நாம கூட 4 வயசு சோறு போடாம விட்டு போறாங்க. சாமி சொல்லுங்க கவுண்டர். சொல்லுங்க கவுண்டர். சரி பச்சா, நோக்கு மாசம் 5000 ரூபாய். அடி 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 அடி. சாமி அட கருவாட்டு பையல, நோக்கு 500 தான். பொம்பளைக்கு 5000, ஆம்பளைக்கு 500. ஏன் இஷ்டம்? சாமி நியாயம் கவுண்டர் சாமி கரகாரம். அப்படிதான். இன்னும் கொஞ்சம் ஆம்பளைக்கு மதிப்பு குறைஞ்சு போச்சா? சாமி பாருங்க சாமி. சேர்த்து கொடுப்பா. ஏன் இஷ்டம். நான் 5000 ரூபாய் கொடுப்பேன். அவ்வளவுதான். சாமி அப்பயே சொன்னேன். ஆம்பளையால ஒண்ணும் புரியல. என்ன வர வரைக்கும் லாபம். இந்த 1000 ரூபாய் கொஞ்சம் பொம்பளை சோக்கு மாதிரி தெரியுதா? நாம கரெக்ட் பண்ணி சாமி சாமி. எங்க மச்சா சாமி தெரியாம பேசு சாமி. நீ கோச்சு படாங்க. சரி, நோக்கு 5000. சரி சாமி. இந்த பயலுக்கு வெறும் 500 தான். சரி சாமி. கொஞ்சம் சேர்த்தே கொடுப்பா. அதிகம் பேசினேன். 500, 50,000. சரி சாமி. சரி உத்தரவு சாமி. போவோமா? உத்தரவு சாமி, உத்தரவு சாமி. சாமி போலாம் 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 சாமி. சாமி. வாங்க போலாம். என்ன பண்றது இப்ப? என்ன பண்றது? பச்சையை பார்த்தோம்னா படக்குன்னு காதலாஸ் வந்துருதோ. பாச வலை விரிச்சிட்டா அந்த பறவையோ படக்குன்னு விழுந்துடுவா. அவளை பார்க்கும்போது நெய் தோசையாட்டம் நகடகடகன்னு இருக்கிறா. அவளை நினைக்கும் போது நேக்கு நாக்கில் ஜலம் ஊறுது. அப்படி கலகலன்னு கிச்சடி சம்பா அரிசி பல்ல காமிச்சு சிரிச்சாலா, லவக்குன்னு தூக்கி ஒரு முத்தம் கொடுத்து வைக்கலாம்னு தோணுது. நேக்கோ வயசாயிடுதோ. இது வரைக்கும் ஒரு பலன் கண்டதில்லை. இப்போதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. பகவான் கண்ணு முடிச்சு பார்த்துக்கிறாரு. பயன்படுத்திக்க வேண்டியதான். பச்சா பச்சா. ஆமா, எங்க போயிருந்த? என்ன முட்டம்? நானு தண்ணி எடுக்க போன சாமி. ஐயோ, இந்த சின்ன இடை இந்த குடம் பாரம் தாங்குமா? ஆனா போ சாமி. பெரிய பொல்லாத குடம்.
என்ன என்ன நினைச்சிட்டீங்க இந்த குறத்தி இந்த ஜில்லாவில் இருக்கிற 7 கட்டு 8 கடையும் நான் பாப்பனாக்கோ இப்படி குறத்து தூக்க மாட்டேன் சொடக்கு போற நேரத்துல உன்ன தூக்கி எடுப்பது சாமி நீயே உன்னை பத்தி பெருமையா தானே பேசிக்கிற அட சத்தியமான சாமி சத்தியமா ஏ சாமி என்னப்பா சந்தேகப்படுற சாமி சாமி அப்ப அந்த சப்பாடி கூட சரியா போச்சு என்ன சாமி மச்சான் சொல்லுச்சு நான் ஒரு நாள் அந்த பொண்ணை சுவானம் செஞ்சு பார்த்தேன்னு சொன்னா அது உண்மையா ஆமா சாமி சத்தியமா என் மச்சான் சொல்லிதான் பார்த்துச்சு இவ்வளோ நாளா கவகாத்து கடந்து ஒரே ஒரு பாய் மாவு கிடைச்சான்னு நினைச்சா இவ்வளவு தலையில மண்ணாரி போடுறாளே ஏய் ஒழுங்கா சொல்லடி என்னன்னு அட என்ன சாமி பூர்வகமா சாமியா இருக்கிற 5 மாசத்துக்கு முன்னாடி சப்பாத்தி மச்சானுக்கு நானும் எனக்கு சப்பாத்தி மச்சானும் அப்படி இருந்த சாமி ஏண்டி எங்க போனாலும் நீயும் சப்பாத்தி சாம்பார் சொல்லி வைக்கிறீங்க இரு சாமி அமாவாசை ராத்திரி அதுமா நானியா மச்சானும் ஒரு நாளே காட்டு பக்கம் போகணுமா சப்பாத்தி மச்சான் என்ன லபுக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிச்சு அமாவாசை இருட்டு ஆமா சாமி லபக்குன்னு ஒரு அணைப்பு நோக்கமா இருக்குமே அதை ஏன் சாமி கேக்குறீங்க என்னைக்குமே நீ பிடிக்காத மச்சான் அன்னைக்குன்னு பார்த்து சும்மா ஆசையா கட்டி பிடிச்சுக்கிட்டாரு மச்சான் ஆமா ஒரு ஆம்பளை நீ நீ இப்படி இக்கல தூக்குற எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஊர்ல என்ன சொல்லுவாங்க ஏ சாமி முள்ளு செடி மேல கால் வச்சுட்டு குத்துதே கூடாது நான் என்ன பண்ற சாமி நீ போ நீ எனக்கு துரோகம் பண்ற மாதிரி தெரியுது யோ சாமி என்ன சாமி இப்படி எல்லாம் பேசுறீங்க இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வயசு பொண்ணு ஆபத்துக்குன்னா கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் சொல்றது வாசகனா இந்த நகரத்தானுங்க நாகரிக கட்டத்தோட பார்த்தா என்னடா ஒரு வயசு பொம்பளை ஆம்பளை அலேக்கா தூக்கி படக்குன்னு போறாளே அப்படின்னு உன் மேல தப்பா கணக்கு போட்டுருவாங்க எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல சாமி மச்சான் பட்டணத்து வாழ்க்கையில அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் மச்சான் பச்சை பட்டணத்து வாழ்க்கைனா பணத்துக்காக மட்டும்தான் இருப்பானுங்க ஆனா பணத்தோட மதிப்பு தான் அவங்களுக்கு தெரியும் இந்த ஜனங்களோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாது இல்ல அதனாலதான் சொல்றேன் கிராமத்தானுங்க சாமி இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க ஓ அப்பா சாமி சாமின்னு நெஞ்ச அறுக்கிறேன் இந்த சாமி பாடுற பாடுறக்க சிலையை உடைக்கிறவங்ககிட்டையும் இந்த சிலையை திருடி போறவங்ககிட்டையும் அம்புட்டு படாப்படுது இதுல நீ வேற என்ன சாமி சாமின்னு ரொம்ப இன்சல்ட் பண்றிய பின்ன என்னன்னு சாமி உங்களை கூப்பிடுறது மாமான்னு கூப்பிட மாமா சாமி ஏ சாமி போய் ஒரு சாமியார் போய் மாமான்னு கூப்பிட்டா ஊர் சொல்ல கருத்து பாரு அதுக்கெல்லாம் பார்த்தா ஆகுமா என்ன உலகம் வழக்கம் போல உருண்டுகிட்டு தான் இருக்கும் அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா அப்ப எல்லா சாமியார் மாதிரி நீங்களும் இப்படித்தான் தெரிஞ்சு போச்சு ஆமா இப்ப பொது ஜனங்களுக்கு சேவை செய்யறன்னு அரசியல் வராங்க தலைவர் ஆகிறாங்க மக்களும் ஒன்றும் செய்யறதில்ல மக்களும் யாரும் கேட்க போறதில்ல இதுக்காக உலகம் புரண்டா போயிட போகுது உண்ணாகலையா இங்க பாரு பச்சா நான் சுத்தி வளச்சேன் பேசுறல உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன சொல்ற வாங்க சாமி எனக்கு வெக்கமா இருக்குது நான் விட்டாதானே நீ பண்ணுவ சாமி மலையாட்டம் நான் மரமாம இருக்க சாமி மலையாட்டமா இந்த உடம்புல எலும்பு தவிர என்னதான் இருக்குது ஏடா டுபுக்க சரி உனக்கு எதுக்கடா கல்யாணம் ஆசை சாமி பச்சை மிளகா பெருசு கட்ட வைக்கிற சக்தி எதுக்கு இருக்குது சாமி அடா போடா மாங்கா முடியா நீ பச்சை மிளகாய் பத்தி பேசுற நானும் இந்த பச்சைய கல்யாணம் பண்ணிக்கலான குறிக்கோள பேசுறேன் ஆனா ஒண்ணு
அவளை கல்யாணம் பண்ணிக்காம விட மாட்டா சப்பாத்தி. மாமா மாட்டாட்டம் நான் இருக்கு, நீ ஏன் அவன் மேல ஆசைப்படுற? சப்பாத்தி, காமன் கனை விட்டு காதல் வசப்பட்டு கண்ணீரிலை தொட்ட காளையருக்கு ஏதுரா மதம், ஏதுரா ஜாதி? ஏன் ஜாதகத்திலே இப்படி ஒரு குணம் இல்லை? யோ சாமி, உங்க மேல இருந்த குப்பை தொட்டியில ஏன் குதிக்கிறே சாமி? எங்க ஜாதி என்ன? அரே, ஜாதி எதுவா இருந்தாலும் ஒரு பொண்ணை மனசார விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது அது ஒரு பெரிய புண்ணியம். சரி சாமி, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், உங்க சாதி சாணத்தெல்லாம் கூப்பிடு சாமி. போட்டோ மணவரையிலே நானே பசியை உட்காந்து வைக்கிறேன் சாமி. ஐயோ, என்ன ஐயோ? ஊரே கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி ஆகிட்டா என்ன ஊர்ல என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மானம் போயிரும், மரியாதை போயிரும், என் குல கௌரவமே போயிரும். ஆவாதுப்பா. அப்போ எப்படி கல்யாணம் பண்ற? அதுவா, கந்தரம் மனம் செய்ய போனா கந்தரம் மனம். சாமி, நீ இந்த மாதிரி வேலை பொண்ணு ஒரே சதக்கு ஆமா மனசுல வச்சுக்கோ. வரேன் சாமி, வரேன். ராயப்பேட்ட ஐயர்கட ரதோச நீதான், தோசை மேல தொட்டுக்க வைக்கிற தேங்காய் சட்னி நான்தான். ராயப்பேட்ட ஐயர்கட ரதோச நீதான், தோசை மேல தொட்டுக்க வைக்கிற தேங்காய் சட்னி நான்தான். சுண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம், சுண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம். இப்ப பாடாம எத்தத்தையோ குழுவின் இருக்கிறிய, எங்க பாடு. ராயப்பேட்ட ஐயர்கட ரவா தோசை நீதான், தோசை மேல தொட்டுக்க வைக்கிற தங்கா சட்டினி நான்தான். துண்ணா இந்த தோசை மூக்க தொலைக்குதமே வாசம், துண்ணா இந்த தோசை மூக்க தொலைக்குதமே வாசம், துண்ணா இந்த தோசை மூக்க தொலைக்குதமே வாசம், துண்ணா இந்த தோசை மூக்க தொலைக்குதமே வாசம். படிக்கட்டுமா பாட்டு நாம் வாய் விரிச்சு போட்டு, நாம் வாய் விரிச்சு போட்டு. துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம், துண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம். டப்புனா டாப்பு, டக்கர்னா டாப்பு, டுப்புனா டூப்பு, டுப்பா கோரு டூப்பு. டப்புனா டாப்பு, டக்கர்னா டாப்பே, டுப்புனா டூப்பு, டுப்பா கோரு டூப்பு. டாவு அடிச்சதும் டைவ் அடிச்ச அத்தாடி, மாஞ்சா கவுத்துல மாட்டிக்கிட்ட காத்தாடி. டாவு அடிச்சதும் டைவ் அடிச்ச அத்தாடி, மாஞ்சா கவுத்துல மாட்டிக்கிட்ட காத்தாடி. ஐயர்கட ரவா தோசை நீதான், தோசை மேல தொட்டுக்க வைக்கிற தேங்காய் சட்னி நான்தான். சுண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம், சுண்ணா இன்ன தோசை மூக்க தொலைக்கிதமே வாசம்.
என்னடா செஞ்சாங்களா இல்ல பெத்தவங்களா? கனவா இது? ஓ சாமி, என்ன சாமி கெட்ட கணா கண்டியா சாமி? கனவாடா கனவு கண்டது? உன்னை பார்த்தாலே போதாதா கனவரே காணுமா? ஏன் சாமி எனக்கு என்ன சாமி? என் முகத்துல முடிக்கிறத ஒண்ணு, வந்து நரி முகத்துல முடிக்கிறத ஒண்ணு சாமி. கஸ்மானா பொழுது விடிஞ்சிடுதோ? பொழுது விடிஞ்சு எம்மா நேரம் ஆச்சு சாமி. கோழி கொக்கர கோன்னு குவி வெயில் சுளீர்னு வந்துருச்சு சாமி. அடங்க ஒப்பன் தான் நானே உனக்கு எத்தனை நாள் சொல்றேன் கேள். கோழி கூவும் போது நீ சேர்ந்து கூவுடா கஷ்மாலனும். எத்தனை நாள் உன்னை சொல்றீங்க சாமி? மண்டையில அறிவே இல்லையா? என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தா? நான் பசையோட படுத்திருந்தேன் சாமி. என்னடா சொல்ற? ஏடா எங்க போனாலும் விட மாட்டியா? ஒரு வயசு புள்ள ஒண்டியும் படுத்துற இடத்ததா உனக்கு அங்க என்னடா வேலை? ஏன் சாமி நீ விட்டுருக்கிறத ஏழை காடாடி குடிசை குடிசை அதே உருண்டோ புரண்டோ படுக்கலாம்னா ஒன்றும் முடியல. அதுக்கு நாடு ஏன் மேல படுத்து தூங்கணும் சாமி. ஏடா அதுக்காக உள்ளவா படிக்கிறது வெளியே படுத்த என்னவா? இந்த மார்கழி மாசத்துல சளி பனி சளி பிடிச்சி ஏன் மண்டையை அடிச்சிடும் சாமி. சளி பிடிக்குமா? மாறு சளி மாறு சளி பிடிக்கட்டும், மண்டையில இடி இறங்கட்டும், ஜலதோஷம் பிடிக்கட்டும், சன்னி வந்து இழுக்கட்டும், இந்த பிராணம் வந்து உன்னை ஒட்டுக்கா பொசுக்குன்னு தூக்கிட்டு போகட்டும். எனக்கு பிடிச்ச ஒரே எதிரி சனிய ஒளிஞ்சுதேன்னு சந்தோஷப்படும்டா தம்பி. ஏ சாமி நீ என்ன சாமி சொல்ற? ஏண்டா எனக்கு கிடைக்க வேண்டியத லபக்கு லபக்கு நமக்கு பாக்குறானே. ஏ சாமி நீ எதுக்கோ அடி போடுறேன்னு எனக்கு தெரியுது. நான் விட மாட்டேன் சாமி, விட மாட்டேன். உன்னை பாத்துக்கிற வர்றேன் சாமி. அடே குறப்பையில நமக்கு சவலுறா. என்ன பச்சை? ஏன் சாமி? என்ன நைட்டு பூரா தூங்கலையோ? ரொம்ப கொஞ்சம் தூங்கிட்டேன். ஏன் சாமி? இல்ல ஆளு ஒரு மார்க்கமா இருக்கிற, என்ன சமாச்சாரம்? கொட்டாய் விட்ட சாமி. கொட்டாய் ஒரு ரைட்டு. நீ என்னமோ நைட்டு சரியா தூங்குற மாதிரியே தெரியுது. அது ஏன் சாமி கேக்குற? பச்சை ஒரே தூங்கவே விடல, ஒரே ராத்திரி பூரா இம்ச. என்னடி செஞ்சான் அந்த ஓனாம் பையன்? ஐயோ என்னடி செஞ்சான் விளக்கமா சொல்றிய? சொல்ல சொல்ல கேட்காம கதற கதற. ஐயோ ஏண்டி டோக்கு வெக்கமே இல்லையா? நான் எதுக்கு வெக்க பண்ணும்? நானும் இஷ்டப்பட்டு தானே இருந்தேன். ஐயோ விடிய விடிய கொஞ்சம் கூட கேப் விடல. என்னது விடி விடிவா? ஐயோ இது மண்டையே வெடிக்குதா? ஐயோ ஆனா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா சாமி? ஐயோ என்ன கடுப்பு ஏத்துறாளே. அப்பா சாமி என்னடா இவன் இந்த கூத்து போடுறான் நம்மள. இருந்தாலும் பச்சை ரொம்ப எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு சாமி. என்னடா அது? ஏ சாமி எதுக்கு இப்படி புலம்புறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன்? உள்ளது தானே சொன்னேன், நடந்தது அப்படியே சொல்லியிருக்கிறேன். நடந்தது அப்படியே சொன்னியா? இல்லையா சாமி நீங்க என்ன நினைச்சீங்க? நான் ஒன்றும் நினைக்கல. அட போ சாமி, நீ என்னென்னமோ நினைக்கிற. விடிய விடிய பச்சை என்னை உட்கார வச்சு ராமாயண கதை சொல்லுச்சு. ஐயோ ராமாயணம் சொன்னானா? நான் கூட நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? நான் ஒன்றும் நினைக்கல. சாமி என்ன பண்றீங்க?
பச்சா ஒன்றும் இல்லை பச்சா, ஏன் இப்படி பதற? இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணலையே. ஐயோ சாமி, என் கருப்பமே பறி போச்சு. எந்த இடத்துல? ஏடா என்னடா கொடுமை, நான் ஒன்றுமே பண்ணல. அவளே வந்தா தொட்டா கதறா, என்னடா கலிகாலம் சாமி. சாமி இதெல்லாம் ஆக்கப்படாது. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருங்க, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிறேன். சரி சொல்லுங்க சாமி. இவ்வளோ தூரம் நடந்துடுச்சுல்ல, அப்புறம் சாமி என்ன ஒரு வாட்டி என்ன சாமி? மாமான்னு கூப்பிட. என்ன சாமி சொன்னீங்க? மாமான்னு கூப்பிட. அது ஏன் சாமி அப்படி கூப்பிடணும்? ஆமாம் பச்சா, நான் உன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறேன், உன்னை கல்யாணம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? சரி சாமி, சரி 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 மாமா. ரைட், ஐ லவ் யூ. ஓகே. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. நீயா ஒன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா? என்ன முதல் ராத்திரியில் புக்கருக்க வந்தவளே. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளிய. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே.
வாசலில் முகருக்க வந்தவனே பாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே அடியே பாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே ஓ சாமி, யோ சாமி, ஆமா பச்சை என்ன என்ன சாமி? நான் எந்த தப்பும் செய்யலையே ஒன்னடா என்ன விளக்கு மாத்துக்கிட்டு வந்துட்டாலே ஐயோ சாமி, இந்த விளக்கமாறு எடுத்துட்டு வந்த காரணம் என்னன்னு கேளுங்க. எதுக்கு உள்ள கூட்டுறதா வெளியே கூட்டுறதான்னு கேட்கலான்னு வந்த சாமி. அப்பா சாமி நீ உள்ளே கூட்டு இந்த ஊர் பசங்க மோசமான பயிலுவ நீ உள்ளே போய் கூட்டு வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடு பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேன் வா வா வா. என்ன சாமி, லொல்லு கொஞ்சம் ஓவரா போகுது போல இருக்குது. ஆமா பச்சை ஆ, பாட்டுல கொஞ்சம் பலமா இருக்குது. தேக்கோ நோக்கு உன்னை பார்க்க பார்க்க என்ன பார்க்க பார்க்க ஒரு மாதிரியா இருக்குது இருக்கும். என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா சாமி? ஐயோ ஆ. என்ன பச்சி இப்படி சொல்ற நீதான் ஒரு மாதிரியாக சொன்னீங்க. சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம் மேல சொல்லு. 6-8 வேலை இருக்கு, சொல்லு அப்படியா சொல்லு சொல்லு சரி சொல்லு சொல்லு சாமி. யா பச்சை அவசரப்படுற எனக்கு உனக்கு உன் மேல ஒரு மாதிரியா இருக்குது என்ன மாதிரியா இருக்குது? அதனால அதனால ரெண்டு பேரும் சாமி ஏதோ அபச்சாரமா இல்ல? ஏன் சாமி? பச்சே சொல்லு சாமி. சாமி சொல்லு நீ பண்ணுனது மட்டும் என் சப்பாத்தி மச்சான தெரிஞ்சிருதே, ஆ. விட்டு ஒரே தேடி தேய்ச்சி புடுவோம். அப்படி பார்த்துக்க. உங்க சப்பாத்தி மச்சான் அவ்வளவு பெரிய ஆளா? கூப்பிட்டுமா? ஆமா ஆமா, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சபலமா இருக்கும்போது அதான் அந்த ஏழைய நினைக்கிறேன். அதுக்கே சாமி இப்படி மூஞ்ச கடிக்கிற? நீ மட்டும் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு. என்ன ஊ? அந்த நாய தட்டி சாமி ஏல கடைசி போறான். 1000 தான் தலையாதியா மச்சான். நாய்கிட்டு சொன்னீன்னு வச்சுக்கோ, ஓ குருவி சொன்ன மாதிரி சுட்டு விடும் பாத்துக்கோ. ஓ அப்பா. ஆமா ஆ, இப்ப இவ்வளவு நாளா என் மேல பாஸ் வச்சா சும்மாவா? அப்படிலாம் இல்ல சாமி. 1000 இருந்தாலும் உன் மேல என் மேல மசீர் தான் வருது. உன் மேல ஒரு இதுதான் சாமி, இல்லைன்னு சொல்ல. ஆனா இருந்தாலும் ஆமா மாமனா நீ சின்னதுல இருந்து பாத்துக்குச்சு. இல்ல உன் சப்பாத்தி மச்செல்லாம் மறந்துருதா? ஆமா நான் ஒண்டிதான் உனக்கு. என்ன சாமி சொல்ற? வேண்டாம் சாமி, எனக்கு பயமா இருக்குது. என்ன பயம்? நான் கண்ணோலி மகனாட்டம் திடமா இருக்கிறேன். என்ன பிரச்சனை? கல்லூரி மங்கனாட்டம். ஏன் சாமி வீட்டை கூட்ட போது இங்க கிளறதோ அங்க கிளறதோ பண்றதோ பண்ணி புட்டு அது கல்லூரி மண்ண அது நேக்கு உன் மேல அவ்வளவு பாசம். என்ன பாசம்? உங்க சப்பாத்தி வரட்டும் ரெண்டுல ஒண்ணு பேசி மூட்டை விட்டு நாயை துரத்தி விட்டுறேன். கூப்பிடுற மச்சா, சப்பாத்தி மச்சான் எங்க போச்சோ தெரியல. காக்கா குருவி சுட போயிருக்கும். உங்க மச்சான காக்கா திருப்பி போயிருக்கோம். வந்துட்டானா சனி பகவான்? அந்த சாமி என் இடுப்பு புடிச்சு கில்லுது, அப்புறம் கட்டி கட்டி பிடிக்குது. நீ என்ன பண்ண? நான் தள்ளி தள்ளி விட்டுது. உள்ள ஓ சாமி, நீ என்ன வேலை செய்ய பாக்குற?
ஏய் சப்பாத்தி மச்சான் என் கருப்பே போச்சு 4 நாள மச்சான். சப்பாத்தி நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மச்சான் போய் சொல்லுது. பச்சை மேல கரப்பா பூச்சி உள்ள பிடிச்சா சரி அது தேடிக்கிட்டு இருந்தேன். ஓ கர்மா பூச்சி ஆ, இல்ல மச்சான் வேணா நீ பாரு கருப்பா பூச்சி. ஆமா பிள்ளை எங்க நான் பாக்குறேன். எங்க நீ பாக்குற? ஆமா நான் வந்து இவன் நேரமா ஐயர் ஓசில பாத்துட்டு போனா இப்ப நீ வந்து பாக்குறியா? போயிடுச்சா நான் பிள்ளை அவளை போய் என்னன்னு பாப்போம். பாண்டு பேபி சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? நான் சொல்றேன். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? சின்ன வீடும் வேணாண்டி பெரிய வீடும் வேணாண்டி வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவமா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா. சின்ன வீடா இருந்தா நீ அப்போ வரலாம். மழை பெரிய வீடா இருந்தா நீ எப்போதுமே வரலாம். எப்போதுமே ஒரே வீடுதான் எம்மாடி எனக்கு ரொம்ப நல்ல பேருதான். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? அட மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? நான் கோடு போடவும் வயசு ரோடு போடுது அந்த ரோட்டு மேல என் மனசு மேடு தேடுது. ரோடு ரோலர் ஓடும் போது சூடு பறக்குது. நீரோட்டோரமா உரசும் போது சூடு தணிக்குது. அடி ஜல்லி மேல நடக்கும் போது பாடம் நோகுது அடி ஜல்லி மேல நடக்கும் போது பாடம் நோகுது. நீ சிரிக்கிறப்போ ஜல்லி எல்லாம் மல்லி ஆகுது நீ சிரிக்கிறப்போ ஜல்லி எல்லாம் மல்லி ஆகுது. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? இல்ல மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா?
அவர் இடம்தான் மதிப்பு. இடம் மாறினால் அவ மதிப்பு. ஊரோடு உலகம் கெட்டு போச்சு. ஆமா யோகிச்சவான் இது மூச்சு. ஆமா யோகிச்சவான் இது மூச்சு. ஊரோடு உலகம் கெட்டு போச்சு. உடையவர் தமக்கு நிலத்தில விளைஞ்சத உழுபவர் ஒழிக்கப்படாது. உடையவர் தமக்கு நிலத்தில விளைஞ்சத உழுபவர் ஒழிக்கப்படாது. உழுபவர் தம்மை உடையவர் மிரட்டி நிலத்தில் பறிக்க கூடாது. உழுபவர் தம்மை உடையவர் மிரட்டி நிலத்தில் பறிக்க கூடாது. கடமையில் யாரும் தவறப்படாது. பெடச்சாயினி நடக்காது. ஊரோடு உலகம் தெளிஞ்சாச்சு. ஆமா தோங்கின காலம் போச்சு. ஆமா தோங்கின காலம் போச்சு. ஊரோடு உலகம் தெளிஞ்சாச்சு. என்னாச்சு? சப்பாத்தி இந்த குத்து குத்துறான் தலையாலைய. மச்சான் ஓ மச்சான் என்ன நடக்குறாங்க? என்ன வச்ச? என்னாச்சு? ஏடா டேய் சப்பாத்தி, இது நாங்க ஒப்ப பாட்டை சொத்து நினைச்சிட்டு இருக்கிறியா? தலைவனி இந்த குத்து குத்துறா. பேசாமே ஆமா, நான் படுக்க வேண்டிய இடத்துல நீடா படுத்துக்கிற மூதேவி தரித்திரமே. ஏசாமி நான் படுக்கிற இடத்துக்கு கட்டில எதுக்கு சாமி வந்தது? சொல்லுடா சொல்லுவ. என் வீட்டு சோற திங்கிறல்ல, இது சொல்லுவேன். சொல்லுவேன் நாய் துண்ணுமா உன் வீட்டு சோத்து? அல்ல ஒரு சப்புன் இருக்குது, ஒரு கருவாட்டு துண்டு இல்ல, ஒரு அது இல்ல, உதவி எலும்பு இல்லை. நன்றி கெட்டப்பா சோத்த தின்னுட்டு அப்பா கர்ம 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 கர்மா. கசாப்பு கடையில் இருக்க வேண்டிய நாயெல்லாம் நான் வச்சு சோறு போட்டேன் பாரு, என்ன அடிக்கணும். அடிக்கட்டுமா சாமி? அடிக்கட்டுமா? அதுக்கு தான் சாமியை காத்து இருக்கிறேன். வச்சு நான் பொல்லாத ஆளு உனக்கோசரம் பாக்குறேன். ஓ மச்சான் என்ன நடக்குதுங்க? ஓஹோ என்ன ஆச்சு? அவ்வளோ ஆயிடுச்சா உனக்கு? புரியுது? ஓ சாமி, என் மச்சான் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன இருக்குதுங்க? எலும்பு இருக்குதா? ஓ இல்ல கறி இருக்குதா? இல்ல காடை கவுதாரி இருக்குதா? நேக்கு அதெல்லாம் பிடிக்காதோ? நோக்கு பிடிக்கும்னா வெளியில போய் சாப்பிட்டுக்கோ. நோக்கு பிடிக்காது, நூக்கு பிடிக்காது, அப்புறம் என்னத்துக்கு சாமி வீட்டுல வச்சிருக்கிற? இனி உங்களை துரத்த வேண்டியதுதான். அதெல்லாம் முடியாது சாமி. இந்த ஆள் துரத்தி போடுவான் போல இருக்குது. என்ன பண்றது? சரி ஐடியா சொல்லு. சரி நீ என்னது பண்ணு, போய் சரி பண்ற. உங்களுக்கு நாக்கு ருசியாக தெரிய கேக்குதோ சாமி? சும்மா தப்பா நினைச்சு கூடாது. மாமா இருந்தார் இல்லையா, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டேன். இது நினைச்சுக்காதீங்க. இப்பதான் போயாச்சுல்ல. அப்படியா? சரி. அவர் ஏதோ தப்பா பேசிட்டாரு, மன்னிச்சுக்குங்க. சரி நாமும் போக வேண்டியதுதான். எங்க போலாம்? அப்பாடா மொல்ல எப்படியோ ஒரு வழியா பச்சையை கல்யாணம் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மடிசாரு புடவை கட்டி மோகினி மாதிரி பாய் கையில் பால் சொம்பு எடுத்துக்கிட்டு சும்மா ஜம்முன்னு வர போறா.
இந்த இடம் இதுக்கு மேல இந்திரலோகம் தான். சாமியோ சாமி பாலு சாமியோ பாலு. அடே முட்டா போயில ஏடா பால் நீ கொண்டு வர, பச்சை கொண்டு வர சொன்னா நீ கொண்டு வர மூதேவி. சாமி பச்சைதான் மாமா கிட்ட கொண்டு கொடு, நான் சீவி சிங்காரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிச்சு சாமி. அப்படியோ? உன்னை நம்பலாமா? சரி அதான் முக்கியம், நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் முக்கியம். கொடுப்பாள என்ன டேஸ்டா. சாமி நான் போய் பச்சை சீக்கிரம் வர சொல்றேன். ஏ சப்பாத்தி, ஆமா பால் இவ்வளவு டேஸ்டா இருக்குது. அது ஒண்ணுமில்லை சாமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும், அப்புறம் வந்து சொல்றேன் சாமி. ஏ எனக்கு நீ ஃபர்ஸ்ட் நைட்ரா, இப்பதான் எனக்கு ஆரம்ப பாடமே நடக்க போகுது. சுவாமி சுவாமி பச்சை என்ன சிந்தனையில இருக்கீங்க? என்ன பச்சை, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு போயும் அந்த 7:30 சனி கையில பாலை கொடுத்து அனுப்பியிருக்கிறியா? கொஞ்சம் வேலையா உள்ள இருந்தேன், அதனாலதான். அப்படி என்ன வேலை? என்ன வேலைன்னு சொன்னாதான் புரியுமா? ஆமா நீ சொன்னாதான் தெரிஞ்சுக்க முடியும். அது ஒண்ணும் இல்ல, சிவி சிங்காரிச்சு ஆ. ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அடே அப்படியா? சரி என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதங்களா? இருக்க சுமலே. சாமி ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டு என்ன வயிற்று நீ விட்டுக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சரி வாங்க உட்காரலாமா? உலகத்துல இருக்கிற குதிரைக்கு பூரா என் வயித்துல டக்க டக்க டக்குன்னு ஓடுற மாதிரியே தெரியுதா? அதுதான் சும்மா அப்படியே. அப்புறம் சாமி அப்புறம் அடுத்து உட்காரலாமா? உட்காரலாமே வாங்க. சாமி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரியா இருக்குது. என்ன மாதிரியா இருக்கு? பச்சை வந்தான், சந்தோஷமா பாலை கொடுத்தான், அவன் மூஞ்சில இதுல வரைக்கும் சந்தோஷத்தை பார்க்கலையே. சாமி இப்ப தேவையில்ல பச்சை எதுக்குற? நம்ம 2 பேத்துக்கு முதல் ராத்திரியில வாங்க கட்டி பிடிப்போம். வாங்க. சுவாமி அட இருப்புல என்ன சுவாமி கட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் வயிற்று நீவிட்டே இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சரி பரவாயில்ல வாங்க வாங்க. என்ன சாமி ஆச்சு? சாமி என்ன ஆச்சு? தாங்க முடியல சாமி, இந்த வீர விளையாட்டுல இருக்க கூடாது. ஐயோ வீர விளையாட்டு விளையாடுறதுக்காக நேரம் சாமி முடியாது. முடியலடி சாமி எனக்கு முடியல சாமி. வா சாமி ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடி தீரணும். உனக்கு அது முடியல, எனக்கு இது முடியலடி. சாமி முடியலங்க அதுங்க, எனக்கு ரொம்ப மூட் ஆகுது. வாங்க சாமி. மயிர்லாம் வலிக்குது. மயிர் வலிக்குதா வயிறு வலிக்குதா சாமி? வயிறு வலி. அப்புறம் ஏன் சாமி மயிர் வலிக்குது? சாமி ஆத்திரத்துல பரவாயில்ல சாமி.
என்ன சொல்றது தெரியல. சாமி வா. ஐயோ ஐயா. ஏங்க எங்கங்க போறீங்க? ஐயோ இருந்த ஒரே சாமியும் போயிட்டாரு. இனி நான் யார போய் தேடுவேன்? சுவாமி சுவாமி செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணனடா கர்ணா பஞ்சகன் பச்சா வந்துட்டீங்களா? வந்துட்டேன். சாமி என்னாச்சு சாமி? ஏன் தனியா விட்டு போனீங்க? தனியா விட்டு போற மாதிரி தான் இருந்துச்சா, தனியா விட்டு போனேன். ஏன் சாமி தனியா விட்டுட்டு போலாமா? இன்னமா நேரத்துல நீங்க விட்டுட்டு போயிட்டா நான் எங்க போறது? சண்டால பாவி பால் கொண்டு வந்தான். எனக்கு சந்தேகம் தான், இருந்தாலும் நீ கொடுத்து அனுப்பிடுன்னு சந்தோஷமா பாலை குடிச்சேன். அது என்னடானா வயிற்று அலசி எடுக்குதே. புரியல. பாலை கொடுத்தது வயிற்று அலசி எடுக்குதா? சரி அதெல்லாம் சுத்தமாயிடுச்சுல, வாங்க சாமி அடே பாவி. கொண்டாடுவோம். ஏய் சாமி சனிய சப்பாத்தி சப்பாத்தியா? பழி வாங்கிட்டியாடா டேய். ஐயோ சீ. சுவாமி என்னத்தை தின்னு தொலைச்சிங்க இந்த நேரத்துல ஆறுது? மறுபடியும் ஃபர்ஸ்ட்லே தோணுது. சாமி நீங்க போகாதீங்க ப்ளீஸ். வாங்க வாங்க. ஓ சாமி, ஓ பிள்ளை, மாமா ஏன் இப்படி கத்துது? ஐயோ. அடே சப்பாத்தி சகடி பையல என்ன பழி வாங்கத்தான் நேரமாடா. நீ என் மாமா மாவிலே வசம் பண்ண இல்ல, அதுக்கு அந்த பால் பேதிக்கமா வந்து கலந்து கொடுத்துரு சாமி. என்னடா சொல்ற? அப்படின்னு நினைச்சேன்டா, நீ சகடி வேலை செய்வேன் நினைச்சேன். அதுக்கு தான் சாமி இப்ப வந்திருக்கிறேன், உனக்கு நல்லா பண்ணி விட்டு போறதுக்கோ. செஞ்சுட்டேல், சிறப்பா செஞ்சுட்டேல். யோ சாமி வாய மூடிக்கிட்டு மச்சான் சொல்றத கேளு. சத்தியமா கையில புடிச்ச மாதிரி நின்னு போயிரும். எங்க மாமா யார் தெரியுமா? கொல்லிமலையில இருந்தே வேற எடுத்துட்டு வந்து வைத்தியம் பண்றவரு. உங்க மாமா கொல்லிமலை மயிரப்படி இருந்தாரா? மயிர புடுங்கறது நான் பாத்துக்கிறேன், அவர் வைத்தியம் புடுங்கறது பாரு. வேற சாமி இதே வந்து கொல்லிமலையில இருந்து இதே வேற வேறலாம் காய்ச்சி எடுத்து உருண்டை இங்கே வச்சு 3 பாகமா செஞ்சு நல்லா கேளு. நிச்சயம் தாங்கி முடிய. யோ இதே சாப்பிட்டா நல்லா போயிடும். இதே 3 பாகமா செஞ்சு இதே உள்ளங்கையில வச்சு இதே கொம்பு தேன் விட்டு கோழிப்பி கோழிப்பியா? கோழிப்பி இல்ல சாமி, கொழுப்பி 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 குழப்பி கொழுப்பி இதே நீ பண்ண போடாம 3 வேளை இவளே நக்கு. ஐயோ எவ்வளவு நடக்கிறது? இவளே இல்ல இந்த அளவு அளவு. ஓ அளவா? என்னடா பாச சப்பானி உனக்கு உடம்பு சரியாயிடும். உடுப்பா மச்சான் உனக்கு சொல்லவே தெரியல. காலையில இவ்வளவு நக்கு, ராத்திரிக்கு அவ்வளவு நக்கு, பகல்ல எவ்வளவு வேணா நக்கு. அப்படி சொல்லு மச்சான். ஒருத்தி நக்கினதையே விட தெரியலையே. அப்படி நக்கிட்டினாக்கோ உனக்கு உடம்பு சரியாயிடும். அப்படி நக்கு நக்குன்னு 3 டைம் நக்குனீனா உடம்பு நல்லா போய் உடம்பு சரியாவா? சரியாயிடும். உடம்பு சரியாவுடா. சனி சப்பாத்தி பாத்துக்கோ, எனக்கு சரியாவுமாடா? யோ அந்த ஆளு போய் யோ அந்த ஆளு போய் வெகு நேரமாச்சு. மாமன் சொன்னது ஞாபகம் இருக்குதா இல்லையா? காலைல எவ்வளவு நக்கணும்? நீ சொல்லாண்டி, நீ சொன்னாதான் தெரியும் நக்கிறது. காலையில அவ்வளவு நக்கு, எவ்வளவு? ராத்திரில இவ்வளவு நக்கு, பகல்ல நீ எவ்வளவு வேணாலும் போய் நக்கு. பத்திரமா சிந்தாம புடிச்சுக்கியா? சிந்திச்சு நக்க முடியாது பாத்துக்கோ. ஓ அப்படியா? ஆமா என்னை எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்தீங்க? அதுவா, அன்னைக்கு விட்டு சென்ற முதலிரவ இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடலான்னு தான். நிஜமாலுமா? இது என்ன சந்தேகம்? நீங்களாவது கொண்டாடுறதாவது சும்மா இருங்க. என்ன அப்படி சொல்லிட்டேல்?
அதாவது வேணா வேற ஏதாவது சொல்லிடுவேன். ஒன்னும் சொல்ல வேணாம். கண்டிப்பா. ஆமா, எங்க மாமங்கிது திடீர்னு இடையில வந்துட்டா. ஐயோ, அந்த சனி பகவானை இப்ப கூட நினைக்கணுமா? இந்த எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு தான் இந்த நந்தவனத்தை கூட்டி வந்திருக்கிறேன். இங்கே வந்துமா அவன் நினைக்கிற? மாமா என்னை காணான்னு தொலைவிட்டு இருப்பாரு. வந்துட்டானே. உங்க மாமன் நினைக்க மாட்டாரு. இனிமேல் நினைச்சாருன்னா போட்டு தள்ளிட வேண்டியதுதான். வாங்க போலாம். சரிக சேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு வெக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு வரக்கு குளிர்னா என்ன எடுத்து போத்திக்கோ மாமன் தோளுல மச்சம் போல ஒட்டிக்கோ அடட அல்வா துண்டு இடுப்பு உங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தோல் கிளப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு வெலக்கு வெலக்கு வெக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு கத்திலுக்கு கால் வலிச்ச கட்டாந்தர படுக்கதா உடம்பு முழுக்க இப்போ ஒரு ரயில ஓடுது மச்சான் வளைச்சு நொறுக்க சொல்லி வளையில் கிஞ்சது மச்சான் அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓங்கிடுப்பு அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கிளப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு வெக்கம் வந்தா பெலக்கு பெலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு பெக்கம் வந்தா